அனைவருக்கும் வணக்கம். குடிகம் சார்பில் சுந்தரராஜன் அவர்களின் அழைப்பை ஏற்று இங்கு வந்தவங்களுடன் சில கருத்துக்களை தெரிவித்துவிட்டு ஒரு கலந்துரையாடலாக நாம் இதனை செய்து கொள்ள இருக்கிறோம். இந்த பணுவல் நிறுவன அமைப்பை சேர்ந்த நண்பர்கள் மூவருக்கும் என்னுடைய நன்றி உரியது. காரணம், இந்த மிக முக்கியமான சாலையில் மிக முக்கியமான இடத்தில் அவர்கள் இந்த புத்தக காட்சி போக இப்படி ஒரு அமைப்பை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கேயும் புத்தகங்கள் விற்பனை அதிகப்படுத்தலாமே, வர்த்தகத்தை அதிகப்படுத்தலாமே என்று நினைக்காமல் இப்படி ஒரு இலக்கிய சந்திப்பிற்கான ஒரு இடத்தை அவர்கள் வைத்திருப்பது நம் அனைவரின் சார்பிலே அவர்களுக்கு, குறிப்பாக இங்கே பொறுப்பில் உள்ள திரு சரவணனுக்கு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குடிகம் திரு சுந்தரராஜன் அவர்களின் சகோதரரைத்தான் நான் முதலில் சந்தித்தேன் அமெரிக்காவிலே. அமெரிக்கா போன சொல்லணும்ல, இது ஒரு சந்தர்ப்பமா மிக அருமையாக உபசரித்து அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய சகோதரர் இணையதளத்திலே நிறைய இலக்கிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் என்று. பிறகுதான் தெரிந்தது திரு ஆர்.வி. ராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரும் நானும் திரு ஆர்த்தி சாரி அவர்களும் திரு சாருகேசி அவர்களும் நாங்கள் நால்வரும் சேர்ந்து தமிழ் புத்தக நண்பர்கள் என்கின்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறோம். திரு அழகசிங்கர் பலமுறை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு திரு சுந்தரராஜன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் 2-3 முறை என்பதை நான் தொலைபேசியில் பேசும்போது தான் தெரிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் வருகிறார்கள். சிலரை நாம் நேரடியாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடிவதில்லை. அப்படிப்பட்டவர்களில் குடிகம் திரு சுந்தரராஜன் அவர்களும் ஒருவர் என்பதை நான் பிறகு தெரிந்து கொண்டேன். இந்த குடிகம் அமைப்பின் நிகழ்வை பற்றி 2 மாதங்களுக்கு முன்பு திரு சுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்தார்கள். புத்தகங்களை வெளியிடுவது பற்றி நாம் இங்கு விரும்புபவர்கள் கலந்துரையாடலாம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். உங்கள் அலுவலக செயல்பாடுகள் மேம்பட வேண்டுமா என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதி எங்களிடம் தந்திருக்கிறார், அச்சாகி கொண்டிருக்கிறது. எனவே அந்த ஒரு சந்தர்ப்பத்தினாலே நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே குடிகம் பற்றி சொன்னால் நான் அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுதே சொன்னார், ஒரு 20 பேர் ஓட்டித்தான் நாங்கள் இருப்போம், பெரிய கூட்டம்லாம் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் என்று எனக்கு ஒரு முன்னெச்சரிக்கையை தந்தார். எனக்கு வேண்டியது மயில்களின் கூட்டம், காக்கைகளின் கூட்டம் அல்ல. அந்த வகையிலே இந்த கூட்டம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. டாக்டர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே இங்கே பணுவல் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டவர். என் சகோதரர் லேனா தமிழ்வாணன் அரைக்கால் சட்டை காலத்து நண்பர். அரைக்கால் சட்டை என்றால் சிலருக்கு புரிவது சிரமம் இருக்கலாம். ஆஃப்டர் ஆயர் பனல் பார்க்கில் எதிரில் உள்ள ராமகிருஷ்ணா பள்ளியில் அவரும் என் சகோதரரும் 3ஆவது படித்தவர்கள். நான் ஒரு வருடம் அவர்களுக்கு பின்னாலே அவர்களை தொடர்ந்து படித்தேன். அந்த வகையில் டாக்டர் பாஸ்கர் அவர்கள் எங்களின் குடும்ப நண்பர் மட்டுமல்ல, எங்களின் குடும்ப வைத்தியர். எங்களுக்கு என்ன, அவர் தோல் மற்றும் நரம்பியல் 2லையுமே ரொம்ப சிறப்பு பெற்றவர். அதனால் எந்த விதமான ஒரு நோயினாலும் அவற்றை நாங்கள் அதை கேட்டு தொலைபேசியிலே கேட்டுக்கலாம். நேரம் வர வேண்டிய இதுக்கு அவசியம் நேரெலாம் போகிறோம். மற்றபடி ஏதாவது ஒரு ஆலோசனை எது கேட்பதாக இருந்தால் அது தொலைபேசியிலே சொல்லக்கூடிய ஒரு நல்ல நண்பர். அவர் 7 புத்தகங்களை இதுவரை எழுதியிருக்கிறார். கிழக்கு பதிப்பகத்தில் வந்த அந்த புத்தகத்தின் ஒரு நூலுக்கு தமிழக அரசின் பரிசு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் மிகச்சிறந்த எழுத்தாளராக அவர் திகழ்கின்றார். அவருடைய நூலை எங்கள் மணிமேகலை புத்தகத்தில் வெளியிட்டு விடலாம் என்று நானும் ஒரு 5 வருடமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். இதோ அதோ என்கிறார், வருகின்ற வருடம் என்கிறார், ஒவ்வொரு வருடமும் அதே மாதிரி சொல்கிறார். குடிகம் சந்திப்புக்கு பிறகு விரைவில் அந்த நூல் எங்களின் வெளியீடாக வரும் என்று நான் அவளுடன் எதிர்பார்க்கிறேன்.
பத்மஜா ஸ்ரீராம் மிக நன்றாக கவிதை வாசித்தார்கள். அவருக்கு நம்முடைய கடவுளை எழுப்பி நம்முடைய பாராட்டை அவசியம் தெரிவிக்க வேண்டும். எழுதுவது எல்லாராலையும் எழுதிவிட முடியும். அதை சிறிய சபையாக இருந்தாலும் சரி, பெரிய சபையாக இருந்தாலும் சரி, மேடையிலே வந்து ஒலிவாங்கியில் அதனை வாசிப்பது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ரொம்ப அலங்காரங்கள் இல்லாமல், பெரிய வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் இல்லாமல், மனதில் பட்டதை தன்னுடைய அனுபவ பகிர்வாக மிக நன்றாக எழுதியிருக்கிறார். அவரும் அவருடைய கவிதைகளையும் எங்களின் பதிப்பகத்திலே வெளியிட நாங்கள் அவளாக காத்திருக்கிறோம். இன்னும் ஓரிரு வருடங்களிலே அது இன்னும் அவர் நிறைய கவிதைகள் எழுதி அது நிறைவேறும் என்று நான் நினைக்கின்றேன். எங்களின் குடும்ப நண்பர் திரு சகாநாதன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை சற்று எழுந்து அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். சகாநாதன், சகாதேவன்கிற பேரு சகாநாதன் மாற்றின்னு இருக்காரு. முந்தா நாள் தான் சியாட்டர்லேருந்து வந்திருக்காரு. அவர் அங்கே தான் வசிக்கிறாரு. இதுக்கு முன்பாக போயிங் நிறுவனத்தில் மிகப்பெரிய பதவி வகித்தவர். அவருடைய எல்லா நூல்களையும் எங்கள் மணிமேலை புத்தகத்துக்கு தான் நாங்கள் வெளியிடுவோம். அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சிறிய சந்திப்பு இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக வரேன்னாரு. அதுபடியே வந்திருக்காரு. அவரை நான் வரவேற்று மகிழ்கிறேன். என் சகோதரர் லேனாவை தன்னுடைய குரு என்று சொல்லக்கூடியவர். நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். மணிமேலை புத்தகத்தின் முக்கியமான 10 எழுத்தாளர்கள் என்று நான் வரிசைப்படுத்தினால் அந்த 10 வரிசைகளுக்குள்ளே ஒருவராக திரு சகா அவர்கள் நிச்சயமாக இருப்பார் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்முடைய சபையினருக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அழகிய சிங்கரை நான் பல முறை எங்களின் தமிழ் புத்தக நண்பர்கள் சந்திப்பிலே பார்த்திருக்கிறேன். இப்படி ஒரு வித்தியாசமான ட்விஸ்டுடன் அவர் கதையை எழுதக்கூடியவர் என்பது எனக்கு தெரியாது. அதாவது அவர் வசிப்பது மேற்கு மாம்பலத்திலேன்னு நினைக்கிறேன். அதனால களத்தையே மேற்கு மாம்பலமா எடுத்துக்கிட்டாரு. மேற்கு மாம்பலத்தையும் மாம்பலம் ரயில் நிலையத்தையும் பிரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நெருக்கமானது. அவருடைய உச்சக்கட்ட காட்சி கிளைமேக்ஸ அந்த ரயில் நிலையத்திலே, அந்த தண்டவாளத்திலே, அந்த ரயில் தடாலே வச்சு அழகாக கொண்டு போய் வந்து சுஜாதா பாணியாக நான் நினைக்கிறேன். நான் பார்த்த பாணிகளில் நான் அடிப்படையில் ஒரு பதிப்பாளன். நிறைய எழுத்து பிரதிகளை படிக்க வேண்டியவன். படிப்பதும் பதிப்பதும் தான் என் தொழில். இருந்தாலும் கூட எழுத்தாளர் சுஜாதாவின் ஒரு எழுத்தை கூட நான் விட்டு வைத்ததில்லை. அத்தனையும் படித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வாசகம் நான் அவருக்கு. அவர் சொல்லிக்கொண்டே வந்தபோது எப்படி முடிக்க போறாரு, என்ன சொல்ல போறாரு, என்ன எப்படி போறாரு அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அதை பற்றி என்கிட்ட அந்த புத்தகத்தை கொடுத்துட்டாரு. அதனால நான் படிக்க விரும்பலை. அவர் சொல்ல அதை கேட்கணும், அதுதான் முக்கியம். கடை வந்து டமான்னு முடிச்சுட்டாரு. அந்த முடித்த விதம், அதாவது அந்த மொத்த கதையிலே எனக்கு வந்து அந்த இறுதி காட்சி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே நேரம் நகைச்சுவையும், இருவரையும் திருமணம் செய்து கொள்வதா, அந்த மாதிரி ஒரு தாய் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பேசாது, அது மாதிரி ஒரு யதார்த்தமான உரையாடல்கள் நடுவில் நாம் கடந்து வந்தோம். அவருடைய சிறுகதை மிகவும் நன்றாக இருக்குது. நீங்கள் நிறைய எழுத வேண்டும். அதுவும் இந்தியன் வங்கியிலிருந்து ஓய்வு பெற்று விட்டீர்கள். எழுதுவதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் உங்களின் சிறுகதையை கேட்டதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கல்கண்ட தமிழ்வாணன் அவர்களுக்கு 2 மகன்கள். ஒரு சிலருக்கு தெரியாது. சகோதரி, ரொம்ப இளைய சகோதரி ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய அம்மை பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ்வாணன் அவர்களுக்கு 2 சகோதரர்கள். லேனா தமிழ்வாணன் பத்திரிகையாளர், எழுத்தாளர், பேச்சாளர். நான் ரவி தமிழ்வாணன் மணிமேலை புத்தகத்தை நிர்வகிக்கின்ற ஒரு நிர்வாகியாக, புத்தகங்களை வெளியிடுகின்றவனாக நான் இருக்கின்றேன். இன்று என்னுடைய தலைப்பான புத்தக உலகம் என்ற தலைப்பை நான் 3ஆக பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த கால புத்தக உலகம், நிகழ்கால புத்தக உலகம், எதிர்கால புத்தக உலகம் என்று நான் பிரித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த காலம் மிகச் சிறப்பாக இருந்தது. அது நீங்கள் என் கருத்து அனைவரும் ஏற்பீர்கள் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். பத்திரிகைகளும் புத்தகங்களும் ஏராளமாக வாசிக்கப்பட்ட காலம் அது. வானொலியை தவிர அதன் பிறகு தொலைக்காட்சி, 1975 தொலைக்காட்சி வந்தது. அதுக்கு முன்பாக தொலைக்காட்சியும் கிடையாது.
பொழுதுபோக்கு என்றால் பத்திரிகையும் புத்தகங்கள் மட்டும்தான். அந்த காலத்திலே எக்கச்சக்கமான புத்தகங்கள் மிக நல்ல விற்பனையை பெற்றன. என்னுடைய வயதும் மணிமேகலை பிரசுரம் தொடங்கப்பட்ட அதனுடைய நிறுவனத்தின் வயதும் 60. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நிறைய அளவுக்கு கண்காட்சிகளை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். விலை கொடுப்பு அஞ்சல் எனப்படுகின்ற விபிபியின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 600 பாக்கெட்டுகளை தீநகர் தபால் நிலையத்தின் மூலமாக மணிமேகலை பிரசுரம் அனுப்பிய காலம் 1978களிலே இருந்தது என்பது ஒரு நினைத்து பார்த்து ஏற்கப்பட வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. பெரிய கோணிப்பைகள்ல தான் நாங்கள் கடிதங்களை கொண்டு வருவோம். 2-3 கோணிப்பைகள்லாம் புத்தகங்களை கொண்டு போய் இறக்குவோம். அது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாகனமே வச்சிருந்தோம். இப்போ கையில தான் கொண்டு போய் கொடுக்குறோம், ஒரு சிறு பையில. அந்த அளவுக்கு விலை கொடுப்பு அஞ்சல் என்கின்ற விபிபி முறை மிகவும் வெகுவாக குறைந்திருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னதை போல இலங்கை எழுத்தாளரின் 450 புத்தகங்களை வெளியிட்டிருப்பதனாலே 300 நாடுகளில் 750 வகையான விற்பனை கண்காட்சிகளை நான் நடத்தியிருக்கிறேன். இலங்கைக்கு 50 முறை சென்று வந்திருக்கிறேன். தமிழர்கள் வாழ்கின்ற நாடாக இருந்தால் நான் சென்று வந்த நாடாக இருக்கும் என்பதாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்வதிலே தற்பெருமை துணி இருந்தால் அதனை சற்றே ஒதுக்கிவிட்டு அதனை ஒரு செய்தியாக, பின்புல செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறைவாக தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளுக்கும் நான் நிறைய சென்றிருக்கிறேன். ஜப்பானிலே டோக்கியோ, ஒசாகாவிலும், சீனாவில் பீஜிங்கிலும், ஷாங்காயிலும், பர்மாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 தினங்கள் தங்கியிருந்து ஒரு மகா சிவராத்திரி அன்று மாலை 5 மணியிலிருந்து விடியற்காலை 5 மணி வரை கண்காட்சி நடத்தி இன்னும் புத்தகங்கள் கொண்டு வந்தால் விற்பனை ஆகியிருக்குமே என்று ஏற்கப்படக்கூடிய அளவிற்கு கையில் ஒரு புத்தகம் கூட இல்லாத அளவிற்கு நாம் விற்பனை செய்தோம். நன்றிமா. இது கடந்த காலம். தற்பொழுது இணையதளம், கைபேசி ஆகியவற்றின் மூலமாக விரல் நுனியில் விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருப்பதனாலே எப்படி ஆடியோ டேப் எல்லாம் வழக்கொழிந்து குறுந்தகடு ஆக காலம் ஆகிவிட்டது, அதுபோல தற்போதைய விற்பனை குறைந்திருக்கிறது. புத்தக கண்காட்சிகளிலே நிறைய புத்தகங்கள் விற்பனை ஆகின்றன. முன்பெல்லாம் வருடம் முழுவதும் பதிப்பகங்களுக்கு ஆசிரியர்கள் புத்தகங்களை வாங்குவார்கள். இப்பொழுது அந்த எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. என்னதான் நவீனங்கள் இருந்தாலும் ஏகாந்தமாக மல்லாக்க படுத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை வாசிப்பது என்பது ஒரு சுகானுபவம். நல்ல கருத்துக்களை மக்கள் மனதில் பதிப்பிப்பவன் தான் சிறந்த பதிப்பாளன். அந்த வகையிலே படிப்பதும் நல்ல நூல்களை பதிப்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தின் காரணமாக சோர்வு இல்லாமல், சலிப்படையாமல் நான் ஒரு புத்தக பதிப்பாளனாக என்னுடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எதிர்காலத்திலே பெரும்பாலும் மின் புத்தகங்கள் தான் இருக்க போகிறது. அச்சடித்த புத்தகங்களை வாசிப்பவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். அறிவியல் முன்னேற்றத்தை, அறிவியல் மாற்றத்தை நாம் ஏற்கத்தான் வேண்டும் என்றாலும் கூட அது ஒரு ஏக்கமான ஒரு விஷயமாகத்தான் ஆகப்போகிறது. இருந்தாலும் முடிந்தவரை கிராமத்து நூலகங்கள், நகரங்கள் அல்லாத இடங்களில் இருக்கக்கூடிய நூலகங்களில் புத்தகங்கள் வாசிப்பு பழக்கம் இன்னும் சில வருடங்களுக்கு தொடரும் என்றே நான் கருதுகின்றேன். சுந்தரராஜன் அவர்கள் சொன்னார்கள், பொதுவாக நாங்கள் கலந்துரையாடல் தான் பெரும்பாலும் வைத்துக் கொள்வது என்று. மேலும் சில நிறைய கருத்துக்களை என்னால் சொல்ல முடியும். உங்களின் கேள்விகள், நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள், எதை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை பொறுத்து நம்முடைய உரையாடல் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என்னிடம் கேள்வி கேட்டு நினைப்பவர்கள் இப்பொழுது கேட்கலாம். மைக் ஒன்றா அப்படியே கேட்குறேன். பாருங்க, நேரடியான விஷயத்துக்கு வந்திருக்காரு.
அவரோட லேனா எழுதின நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிற கட்டுரை, தொடர் கட்டுரை வந்து குமுதத்துல தொடர் கட்டுரையா வந்துச்சு. அதை புத்தகமாக ஆக்கணும். டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் தான் அந்த தலைப்பை வச்சார். நேரம் நல்ல நேரம், நேர நிர்வாகத்தை பத்தி ஒரு புத்தகம் எழுதுங்க, தொடர் கட்டுரை எழுதுங்கன்னு சொல்லி இதுவரை 3 லட்சம் பிரதிகள் அந்த நேரம் நல்ல நேரம் விற்பனை ஆகிட்டு. இது வந்து ரொம்ப மிக மிக அசாதாரணமான விற்பனை. சாதாரணமாக 1000 பிரதிகள் அச்சிடுகின்றோம். அதில் 300 - 400 பிரதிகள் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கிறோம். அவர்கள் சொன்னதை போல எழுத்தாளர் பதிப்பாளர் வெளியீட்டு திட்டம் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். 160 பக்கங்கள் கொண்ட சிறுகதை, நாவல், கட்டுரைகளுக்கு எழுத்தாளர் 16,000 ரூபாய் முதலீடு செய்து, நாங்களும் அதே போல தொகை முதலீடு செய்து 1000 பிரதிகள் அச்சிட்டு, கவிதைகளாக இருந்தால் 400 பிரதிகளும், மற்ற துறை நூல்களாக இருந்தால் 300 பிரதிகளும் நூலாசிரியருக்கு கொடுக்கணும். அதை பற்றி ஒரு துணை பதிலாக நான் சேர்த்துக்கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக 3000 பிரதிகள் விற்பனை என்பது இப்போதைய காலத்திலே ஒரு நல்ல ஒரு விற்பனை என்று நாம் மற்ற விற்பனையை சேர்த்து சொல்லலாம். அண்மையிலே மிகப்பெரிய விற்பனையை பெற்றிருக்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படிங்கிற புத்தகம். நீயா நானா கோபிநாத் எழுதின புத்தகம் மிகப்பெரிய வெற்றி. அண்மை காலத்திலே அந்த நூல்களிலே அதற்கு இணையான ஒரு வெற்றியை இன்னொரு நூலுக்கு இப்போதைக்கு சொல்ல முடியவில்லை. தமிழக அரசின் பொது நூலகத்துறை வெளியிடப்படும் நூல்களை தேர்ந்தெடுத்து 1000 பிரதிகள் வாங்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1000 நூலகங்களுக்கு வழங்குகிறார்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆதரவு என்றுதான் சொல்ல வேண்டும். அண்ணா நூற்றாண்டு நூலகத்திலே வெளியிடப்பட்ட புத்தகங்களில் 4 பிரதிகள் வாங்கி வைத்தார்கள். அது ஒரு நல்ல ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விற்பனையாக நான் நினைக்கிறேன். என்னுடைய ஒரு நேரடியான கேள்வி, இந்த புத்தக பதிப்பக வெளியீட்டில் ஆசிரியர் நுழையும் போது இவருக்கு அரசியல் நோக்கங்கள் உண்டு என்று கருதி அது வாங்குகிறார்களா? எதற்காக கேட்கிறேன் என்றால், அப்படி இல்லை என்றால் எல்லாருடைய புத்தகங்களையும் வாங்குகிறார்கள். இதுல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பதிப்பாளர்கிட்டையும் வாங்கினாங்க. ஒரு சில தனிப்பட்ட எழுத்தாளர் பதிப்பாளராக இருக்காங்க பாருங்க. தன்னுடைய ஆய்வு கட்டுரை வெளியிட்ட ஒரு நூல்களை மட்டும் வெளியிட்ட ஆசிரியர் பதிப்பாளர் என்று சொல்றோம். தொழில்முறை பதிப்பாளராக அல்லாமல் தன்னுடைய எழுத்தை தானே வெளியிடுவது என்கின்றவர்களை அவர்கள் தொடர்பு கொண்டு வாங்குவதிலே இடர்பாடு ஏற்பட்டிருக்கலாமே தவிர அரசியல் சார்பு விருப்பெல்லாம்